ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தேவைப்படும் போது உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே உங்களை தேடி வருவாங்க. நீங்க எவ்வளவு உதவி செஞ்சாலும் போதும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் உங்ககிட்ட இருந்து உதவிய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் நாம இப்படிப்பட்டவங்களோட குணத்தை புரிஞ்சுக்காம அவங்கள நல்ல நண்பர்களாகவும் நல்ல உறவினர்களாகவும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே அவங்க நமக்கே தெரியாம நம்மள பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி உங்களை பயன்படுத்துறவங்களோட முக்கியமான 7 அறிகுறிகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அறிகுறி 1. தேவைப்படும் போது மட்டும் தொடர்பு கொள்வார்கள். உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம அடிக்கடி உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உங்களை பயன்படுத்தணும்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து உதவி ஏதாவது தேவைப்படும் போது மட்டும்தான் உங்ககிட்ட பேச வருவாங்க. அவங்களுக்கு பணம் வேணும், வேலை வேணும், ஏதாவது வேணும்னா மட்டும்தான் உங்களோட நினைப்பே அவங்களுக்கு வரும். அவங்க ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட பேச வரும்போது ஏதாவது ஒரு தேவையோட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இனி நீங்க கவனமா இருங்க. அறிகுறி 2. உங்கள் உணர்வுகளை மதிக்க மாட்டார்கள். நீங்க சோகமா இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி அக்கறை இருக்காது. அவங்களுக்கு முக்கியம் அவங்களோட தேவைகள் மட்டும்தான். ஒரு உண்மையான உறவுங்கிறது 2 பக்கமுமே அக்கறை கொண்டதா இருக்கணும். ஒரு புறம் மட்டும் அக்கறை இருந்தால் அது ஆரோக்கியமான உறவு கிடையாது. அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டிப்பா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அறிகுறி 3. எப்பொழுதும் நீங்கள்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பொதுவா ஒரு உறவுல நேரம் கொடுப்பது நீங்களா இருப்பீங்க. பணம் கொடுத்து உதவுறது நீங்களா இருப்பீங்க. ஆதரவு கொடுக்கறதும் நீங்களா இருப்பீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு உறவுல எப்பொழுதும் நீங்க மட்டுமே முதலீடு செய்றீங்க அப்படின்னா அது சமநிலையான உறவு கிடையாது. கவனமா இருங்க. அறிகுறி 4. இல்லை என்று சொன்னால் கோபப்படுவார்கள். இது முக்கியமான ஒரு அறிகுறி. அவங்க உதவின்னு வந்து நிக்கிறப்போ நீங்க ஒரு முறை இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ அவங்களோட உண்மையான முகம் தெரிய வரும். அவங்க உண்மையாகவே உங்களை மதிக்கிறவங்களா இருந்தா நீங்க இல்லைன்னு சொல்றத ஏத்துக்குவாங்க. ஆனா உங்களை பயன்படுத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க மேல கோபப்படுவாங்க. நான் உன்னோட கஷ்டத்துல உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு உணர்ச்சி ரீதியா பேசி உங்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துவாங்க. அறிகுறி 5. உங்கள் வெற்றியை கொண்டாட மாட்டார்கள். நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சா உங்களோட உண்மையான நண்பர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா உங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க உங்க வெற்றியை பார்த்து பொறாமையில அமைதியா இருப்பாங்க. சில நேரங்கள்ல ஒரு படி மேல போய் உங்க வெற்றிய ரொம்ப சின்ன விஷயமா காட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னா அவங்களால உங்களை அவங்களுக்கு சமமா பார்க்க முடியாது. உங்களை அவங்க தேவைக்கு மட்டுமே வச்சிருக்கிறாங்க. அறிகுறி 6. எப்பொழுதும் குற்ற உணர்வு ஏற்படுத்துவார்கள். நீ மாறிட்ட, இப்போ உனக்கு நான் முக்கியம் இல்ல, எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா, நீ உதவி செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி பேசி உங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பாங்க. உங்க நல்ல மனச இப்படியே பேசி பேசி ஏமாத்துவாங்க. அறிகுறி 7. உங்கள் எல்லைகளை மதிக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட எல்லைகள் கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய பொன்னான நேரம், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், உங்களோட மன அமைதி மற்றும் உங்களோட தனியுரிமை, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனா இதையெல்லாம் உங்களை தேவைக்காக பயன்படுத்துறவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு வரம்பு வச்சு பழகணும்னு நினைச்சாலும் அவங்க அதை மீறத்தான் செய்வாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது.
இப்போ ஒரு சின்ன கதை மூலமா இவங்களை பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரம் தினமும் தன்னோட பழங்களை தரையில உதிர்த்தி விட்டுச்சான். அதை பார்த்து ஒரு பையன் தினமும் கீழே கிடக்கிற பழங்களை எடுத்துட்டு போவானாம். ஒரு நாள் கீழே கிடக்கிற பழங்களோட எண்ணிக்கை குறைவா இருந்துச்சான். அதனால அவன் மேல நிமிர்ந்து பார்த்திருக்கான். கிளையெல்லாம் பழங்களா இருந்துச்சான். உடனே கிளைய பறிச்சு அன்னைக்கு எடுத்துட்டு போனானாம். அடுத்தடுத்த நாள்கள்ல மீதம் இருந்த ஒவ்வொரு கிளையா வெட்டி எடுத்துட்டு போனானாம். கடைசியில மரத்துல ஒரு இலை கூட மிஞ்சலையாம். இந்த கதையில மரம் தான் எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த பையன் எடுத்துக்கிட்டே இருந்தான். வாழ்க்கையிலையும் சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறது உங்களோட தப்பு இல்லை. நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் தப்பு இல்லை. நீங்க தாராளமா உதவி செய்யலாம். ஆனா நீங்க உங்களோட சுயமரியாதையை இழக்க கூடாது. நினைவுல வச்சுக்கோங்க, உங்களை மதிக்காதவங்களுக்காக உங்களை இழக்காதீங்க. உண்மையான உறவுகள் பரஸ்பர அன்பு, மரியாதை மற்றும் அக்கறையின் மீது தான் கட்டப்படுது. அது ஒருபோதும் பயன்பாட்டின் மீது கட்டப்படுறது கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.